ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் மற்றும் பழனி சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கு முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கும் தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா dindigal.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அரியன் 88, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், திண்டுக்கல் மாவட்டம் 624004 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 20/3/2025 மாலை 5:45 மணிக்குள் அனுப்ப வேண்டும் சொல்லிக்கிறாங்க. போஸ்ட் நேம் என்ன, சேலரி, எத்தனை வேகன்சி குறித்து பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் 1. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. திண்டுக்கல் காலிப்பணி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. பழனி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மற்ற காலிப்பணி பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் 1க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் 2க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழனி பிளேஸில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் 1 இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கான வேகன்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் கொடுத்துருக்காங்க 1 வேகன்சி. பாதுகாவலர் 2 இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் 1 இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா பழனியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் 2 இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் 1 வேகன்சியும் பழனியில் 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி மொத்தமாக. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டட் குறித்து பார்க்கலாம். வழக்கு பணியாளர் 1 அண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மொத்த காலிப்பணியிடம் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் லா, பேச்சுலர் இன் சோசியல் ஒர்க், பேச்சுலர் இன் சோசியாலஜி, பேச்சுலர் இன் சோசியல் சயின்ஸ், பேச்சுலர் இன் சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் உமன் ரிலேட்டட் ரெலவெண்ட் டொமைன் இன் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராமின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 3 வருடம் பணிபுரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பணியாற்ற தயாராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க் இருக்கும். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பாதுகாவலர். இதற்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் as செக்யூரிட்டி பர்சனல் இன் கவர்மெண்ட் ஆர் ரெப்யூட்டேஷன் ஆர்கனைசேஷன் அட் த டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் மிலிட்ரி, பேரா மிலிட்ரி பர்சனுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மாநில அல்லது மாவட்ட அளவில் அரசு அல்லது அரசு சாரா நிறுவனத்தில் பாதுகாவலராக 2 வருடம் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ் சுழற்சி முறையில் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா லிட்ரேட் வித் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் த ரெலவெண்ட் டொமைன் கொடுத்துருக்காங்க. ஹையர் ஸ்கூல் பாஸ் ஆர் ஈக்குவலண்ட் வில் பி ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படித்து பார்த்து தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. MyBoard e-shopping application is one of the online shopping app now available Play Store. Download and purchase. சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.